ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். ஸோ நம்மளுடைய ஆண்ட் வெப்லயே நம்மளால ரொம்ப ஈஸியா ஐபிஓ அப்ளை பண்ணலாம். இது எப்படிங்கிறத நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் உங்களுடைய ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை நம்ம பிரான்ச்ல ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் பிளஸ் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் வேணுமோ எல்லாமே ஃப்ரீயா லைவாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆண்ட் வெப் ஓபன் பண்ணிட்டு ஆப்ஸ் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஐபிஓ தான். ஸோ இந்த ஐபிஓ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் இதுல நீங்க பாத்துக்கலாம். என்னென்ன ஐபிஓஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு எந்த ஐபிஓ அப்ளை பண்ணணுமோ சிம்பிளா ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ இதுல வந்து டேஷ்போர்டு கீழ ஐபிஓஸ் இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கனரா ரெபகோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட், ரூபிகான் ரிசர்ச் லிமிடெட் இதெல்லாம் இன்னைக்கு ஓகேவா 9th இருந்து 13th வரைக்கும் ஐபிஓ இருக்கு. அடுத்தது அப்கமிங்ல என்னென்ன ஐபிஓஸ் இருக்கு அப்படிங்கறது இதுல நாம செக் பண்ணிக்கலாம். சிம்பிளா பிரைஸ் ரேஞ்சு, குவான்டிட்டி மினிமம் எவ்வளோ அப்ளை பண்ணணும், இது எல்லாமே இதுல இருக்கும். க்ளோஸ் ஆனதையும் நீங்க இதுல செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்ஜியோட ஐபிஓ 7th இருந்து 9th வரைக்கும் இருந்தது. பிரைஸ் மினிமம் குவான்டிட்டி. ஸோ ப்ரீவியஸ் ஐபிஓஸ்ல என்ன ரேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இதுல செக் பண்ணிட்டு இஃப் யூ வாண்ட் கரண்ட் மார்க்கெட்ல ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குன்னா நீங்க இதை பத்தி கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்கமிங் ஐபிஓல ப்ரீ அப்ளை கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்க அதை என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பாருங்க. இதுல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போதே உங்களுக்கு எல்லாமே அதுலயே அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் ஐபிஓஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ளை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லாட் சைஸ் என்ன, உங்களுடைய பிட் பிரைஸ் என்ன, உங்களுடைய யூபிஐ ஐடி கொடுத்து நீங்க அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் பேக்கு இந்த லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க கிளிக் பண்ணி அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐபிஓக்கான காஸ்ட் ஹோல்ட் ஆகும். உங்களுக்கு ஐபிஓ அலாட் ஆச்சுன்னா அந்த கேஷ் வந்து டெபிட் ஆகும். அலாட் ஆகல அப்படின்னா அந்த ஃபண்ட் ரீஃபண்ட் ஆயிடும். அண்ட் ஐபிஓவோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கறது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.